ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சொர்க்க உலகம் SMP பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கும், மன்னிச்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, அதனால் நான் இது பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ஏற்கனவே வந்து ஃப்ளோர் போட்டு வச்சுட்டேன், லேஅவுட்டும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட பேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். நான் டைம்லெஸ் போட்டுறேன், பார்த்துட்டு வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடு முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு GSK ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ, ரூஃப் போட உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்தார். சரி பண்ணட்டுமே, நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பண்ண சொல்லிட்டாங்க கைஸ். ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஸ்லாப் தான் போட சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் போட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடிஞ்சு கைஸ். அப்புறம் செகண்ட் ஃப்ளோரை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா வீடை முடிச்சுட்டேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேவுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து முடிச்சிட்டேன். பட் ஆனால் இன்டீரியர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் மொத்தமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இன்டீரியர்லாம் முடிச்சா தான் கொஞ்சம் அந்த வீடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் முடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டியை லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கைஸ். நாங்கள் அஃப்லைனில் டைமண்ட் மின் பண்ணுறப்ப இந்த ஒரு அதாவது இந்த ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டியை கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணோம் லூட் அடிக்க, பட் நாங்கள் செத்துட்டோம் கைஸ். இன்னொன்று வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஒரு ஆள் வரப்போ இன்னொரு ஆள் வர முடியாமல் போயிடுச்சு. இந்த நேரம் தான் நாங்கள் 3 பேருமே ஃப்ரீயாக இருந்தோம். அதனால் வந்து இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக ரூட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே இறங்கிட்டோம். ஒரு வேறு ஓரத்தில் போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு அடிச்சு பார்த்து விட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா GSP ரூடே உட்காந்துக்கிட்டே வந்தார். அவருக்கு பிரச்சனை இல்லை கைஸ், ஓடிடுவார், சர்ன்னு ஓடிடுவார். ஏன்னா SP கூட தான் தைரியமாக போனார். அவர் தான் நிறைய தடவை அவர் ரூட் அடிச்சு வச்சுட்டார், ஏற்கனவே பாதியெல்லாம் கொஞ்சம் ரூட் அடிச்சிருந்தார். அதனால் கொஞ்சம் தைரியமாக உள்ளே போனார். நான் போகிறேன் ப்ரோன்னு அவர் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருந்தோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட் டியூஷன் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை கைஸ். நம்மளுக்கு GSK தான் கத்திகிட்டே இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரெட் ஸ்டோன்ஸாக வச்சுருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, பிகாஸ் நான் வந்து ஏசிடி வந்திருக்கேன், பட் இந்த மாதிரி நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, அதனால் இதெல்லாம் பார்த்ததில்லை கைஸ். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து என்னமோ சொன்னார் GSK ப்ரோ, எனக்கும் தெரியல. ஆனால் இங்கே ஏதோ லைட் மாதிரி ஏதோ எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படியே இந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனேன், ஏதாச்சும் ஸ்டீஸ்ட் இருக்குமான்னு பார்க்க போனேன், பட் எதுவும் இல்லை. அது என்ன இடம்னு எனக்கு புரியல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ப்ரோ ஒரு லைட் எரியுது ப்ரோ, இன்னொரு லைட்டை பற்ற வச்சா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். சரி இப்போ பற்ற வைப்போம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அது இது பண்ணணும் 1 2 3 எண்ணி கணக்கெலாம் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை உடச்சா வந்து ஒரு கிளாஸை உடச்சி ஒரு பிளாக் வச்சா லைட் எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு கைஸ். பார்ப்போம் வருங்க, ஏதாவது பண்ணுறாரு, ஏதோ பண்ணுறாரு கைஸ். ஏதோ கிடைக்குதான்னு பார்ப்போம். லைட்டு பற்ற வச்சா பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிச்சு, இன்னும் எதுவுமே கிடைக்கல கைஸ். இப்போ எதுக்கு இதை பற்ற வைக்கணும், நம்ம எதுக்கு இப்படி வச்சுருக்கானுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், எனக்கு தெரியல. சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்டன் வெளில வரலன்னு பார்த்தா வார்டன் ஸ்பான் ஆகிடும். என்னென்னு தெரியல கைஸ், எப்படி ஸ்பானே தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா வார்டன் வெளில நின்றுட்டு இருக்கான். அவனால் இதுக்குள்ளே வர முடியல கைஸ். அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவும் அவன் அந்த சோனிக்கு போய் போடுவான், பட் என்னென்னு தெரியல, இந்த தடவை போட மாட்டேன்ட்டான். பக்கத்தில் போனாலும் என்னமோ இல்லை நம்மளுக்கு லக்கு. அதனால் நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டோம் கைஸ். அவன் டீஸ்பான் ஆனோன்னு நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்துச்சு. SP ப்ரோ எங்கடான்னு கேட்டிங்கன்னா SP ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் தனியாக போய் லூட் அடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர் வெளில கிளம்பிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக லூட் அடிச்சிட்டு இருக்காரு வெளியில். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்துட்டோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறையா சென்சார் ஸ்பானர்னு இருந்துச்சு. இந்த செஸ்ட்டை கண்டிப்பாக உடச்சா அடுத்த செகண்ட் வந்து இவன் ஸ்பான் ஆயிடுவான். நம்ம எடுத்தாலும் ஸ்பான் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அதனால் GSK ப்ரோட்ட எடுப்புமா இல்லை உடப்புமா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ உடச்சிட்டு ஓடிடுவோம் ப்ரோ, அதான் ப்ரோ கரெக்டாக இருக்கும், உடச்ச அடுத்த செகண்ட் டக்குன்னு ஓடிடுவோம் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு கைஸ். நாங்களாம் பேசிட்டு தான் விளாண்டுட்டு இருந்தோம் VCயில். பட் ஆனால் என்னால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ். எனக்கு அந்த ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது, என்னென்னு தெரில கைஸ். நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு கைஸ். உடச்சோம் ஊதிட்டானுங்க கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோம் ஒரு ஓட்டம், 2 பேரும் நிற்கவே இல்லை கைஸ், அப்படியே ஓடிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிருச்சு இடம்.
ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்த்தேன் அவர் வராரா இல்லையான்னு, ஆளையே காணாமன்னு பார்த்தா அங்கிட்டிருந்து வந்துட்டு இருந்தார். சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம திருப்பி வந்து அந்த ரெட் ஸ்டோன் இடத்துக்கே போக ட்ரை பண்ணுவாங்க. அதான் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அங்கே வந்து வாடனால உள்ளே வர முடியல கைஸ். அதனால் நம்ம வந்து அங்கேயே போவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சென்சார் இருந்துச்சு. அதனால் ஜிஎஸ்கே ப்ரோ உட்காந்து ப்ரோ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்தே வர ஆரம்பிச்சாரு. இங்கேயும் அப்புறம் ஸ்பானை விட்டுருவோம். அதனால் பொறுமையாக உட்காந்து நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஸ்டோன் இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் கைஸ். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு பார்த்துட்டு இந்த டைம் பார்த்து கரெக்டாக எஸ்பி வந்து இப்போ செத்துட்டார். பார்த்தீங்கன்னா எஸ்பி ட்ரைட் அண்ட் ஸ்விம் லாவாண்ட் அவர் வந்து வார்டன் ஸ்பான் பண்ணுறாரு போல். அவர் வந்து அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஓடி போய் லாவால் வந்து செத்துட்டாரு. இதுக்கு தான் அந்த மனுஷன் சொன்னால் தனியாக போகாதீங்கன்னு எங்கே கேட்டால் சரிடுங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இன்னும் 2 செஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். இந்த பக்கம் ஒன்று இடத்துல தெரியாமல் அந்த தண்ணியில் நின்றேன் கைஸ். டக்குன்னு வந்து வாடனை சென்சார் ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். ஸோ என்ன கைஸ் இவ்வளோ லைட்டாக ஒரு இது பண்ணால் கூட ஸ்பான் ஆகிட்டாங்க. எங்களுக்கு கஷ்டமாக ஏற்கனவே இந்த இடத்துக்கு நாங்கள் 2-3 தடவை வந்துட்டோம். செத்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன ஓட வேண்டியதான் அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? ஐயோ இங்கே வேறு நிறையா சென்சார் கைஸ். அவர் கீழ் பக்கம் ஓடிட்டு இருந்தார். நான் மேலே அப்படி பிரிட்ஜு மேலே அப்படி நடந்து போயிட்டுருந்தேன். இருட்டுங்க எஃபெக்ட் போயிடுச்சு. இருங்க பின்னாடி எவனா இருக்கானான்னு பார்ப்போம். அவனும் இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே என்னடா ஆயிடுச்சு இப்போ எதற்குள்ள வந்துட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். நாங்கள் வந்து செத்து போயிட்டோம். எங்களால் ஒன்றும் பண்ணலாம். லூட் எடுத்தோம் பட் ஆனால் செத்துட்டோம். எஸ்பி கூட நிறையா லூட் எடுத்துருந்தாரு. ஆனால் செத்து போயிட்டு வரும். ஸோ நாங்கள் இப்போ வந்து இது நம்மளுக்கு என்சிட்டியே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேஸ்டன் லூட் அடிப்போம்னு சொல்லிட்டு திருப்பி எங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டு பேஸ்டன் வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஸ்பான் பக்கத்துலேயே ஒரு பேஸ்டன் இருந்துச்சு. நம்ம டீம் மட்டும் வர வரைக்கும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இவங்க கூட சேர்ந்து லூட் அடிக்க வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்டர்னில் வந்து நாங்கள் இது உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. என்ன வரமாட்டாங்க இப்போ தான் வந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஆர்மர் போடாமல் வந்துட்டோம். நம்ம கோல்டு ஆர்மர் போடலன்னா அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பி ப்ரோ வந்து கோல்டு ஆர்மர் போட்டிருந்தாரு. அதை பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ நம்ம போடாமல் வந்துட்டோமேனு. நான் போய் கோல்டு ஆர்மர் போடல ப்ரோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நான் போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க கைஸ் கோல்டு ஆர்மர் போட. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் கோல்டு ஆர்மர்லாம் போட்டுட்டு வந்து வரேன் கைஸ். சரி ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஆர்மர்லாம் போட்டு நான் வந்துட்டேன். நாங்கள் வந்து இப்போ பேஸ்டனுக்குள்ளேயே வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர் என்ன பேர் வேறு தெரியல கைஸ் விட்டுருங்க மறந்து வந்து போயிடுது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நின்றுட்டு இருந்தானுங்க. அப்புறம் வந்து அடிக்கலாம்னு இருந்தேன் பட் அதுக்குள்ளே அவனே செத்து போயிட்டாங்க கைஸ். சரி ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பசிக்குதுன்னு பெட்டு சாப்பிட்டு சுற்றி லாவா கைஸ். எவனா ஒருத்தன் ஏரோ அடித்தான் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவனும் அடிக்கலை. நானே பார்த்தீங்கன்னா வந்து லாவாவில் விழுந்துட்டேன். நல்ல வேலை கைஸ் லாவாவுக்கு ஓரத்தை வந்து நின்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆயிரும் கைஸ். எனக்கு எஸ்பி ப்ரோ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். ஆனால் அதை பாருங்கள் பார்த்தா தான் தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் வந்து லாவால் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு நினச்சா அவர் பிளாக் வச்சுட்ருவார் கைஸ். பிளாக் வச்சோன்னு மொத்தமாக வந்து என்னை அடித்து செத்து போயிடுவாங்க கைஸ். பட் நம்ம அதோட விட போகிறதில்ல. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸும் செஞ்சுட்டேன். அயனுக்காக இஷ்டப்பட்ட பஞ்சம். இவங்ககிட்ட அயன் இருக்குது நம்மள்கிட்ட அயன் இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை கைஸ். இன்னொரு அயன் ஆர்மர் செட் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நைட்டிஷன் போட்டுப்போம். இவங்க கொஞ்சம் இருட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எஸ்பி ப்ரோ இந்த இடத்துல செத்துட்டாரு கைஸ். நான் போய்ட்டு அங்கே கிராஃப்ட் பண்ணுறதுக்குள்ள எஸ்பி ப்ரோ செத்துட்டாரு. அவர் வந்து இங்கே தான் ப்ரோ செத்துன்னு சொல்கிறாங்க. இங்கே போயிட்டு இருந்தாச்சு. அவர் கூட போய் ஹெல்ப் பண்ணுவோம். பாவம் ரூட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போய் இது பண்ணுவார். நம்ம அவர் கூட போவோம். அவர் ரூட் எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் கூட போனவர் இந்த பக்கம் தான் போனார். சரின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போனவர் ரூட் எடுத்து கொடுக்கலாமேன்னு பார்த்தா அவர் எங்கேயும் முட்டுசந்தில் போய் நிப்பாட்டிட்டு இருக்கு. இங்கே வழியே இல்லை. அப்போ அப்புறம் ஒன்றை நம்பி வந்தால் முட்டுசந்தில் நிற்க வச்சிட்டிங்களே. நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வாட்டு பிளாக் போட்டு நீங்கள் தேடி போய் எடு ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு மேலே ஏறிட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தேடிட்டே இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளாக் நிறையா இருந்துச்சு. பட் இங்கே பேஸ்டனில் வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியாக வந்து இது எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஜிஎஸ்கே ப்ரோவும் எஸ்பி ப்ரோவும் முடிவு எடுத்துட்டோம். நாங்கள் வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக அந்த பேஸ்டனி சுற்றி பார்த்துட்டோம். பட் இங்கே வழியே இல்லை கைஸ். வழி இல்லைன்ற செஸ்ட்டும் இல்லை கைஸ். அப்படியே வழி இருந்தாலும் செஸ்ட்டு எதுவுமே இருக்க மாட்டேது. ஃபுல்லாக எடுத்துட்டோம். அதனால் நாங்கள் இந்த கோல்டை மைண்ட் பண்ணிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எஸ்பி ப்ரோ ஜிஎஸ்கே ப்ரோ எல்லாம் சொல்லி இந்த கோல்டை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த பிக்லின்ஸ் தொல்லை அந்த தொல்லலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் பிரச்சனைலாம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா டக்கு மைண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இன்னும் வரைக்கும் சாகாமல் இருக்கேன். அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றினா என்ன ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி ப்ரோ தள்ளி விட்டு சத்தேன் பிளாக் போட்டு. ஆனால் நானும் சாகலை கைஸ். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணுறாச்சு விடுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்கே ப்ரோ கேட்டேன் ப்ரோ வேறு எதுவும் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டேன். ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ இங்கே எதுவுமே இல்லை ஃபுல்லாக பார்த்தாச்சு ப்ரோ அப்படின்ட்டாரு. ஸோ கைஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த வீடியோ லேட்டாக வந்து கொஞ்சம் மன்னிச்சுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்டீரியர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ் பாய்.